திருப்பத்தூர் மாவட்டம் ஒரு வட்டம் ஜலக்காம்பரை ஏலகிரி மலை நீர்வீழ்ச்சி ஜலக்காம்பரை நீர்வீழ்ச்சி அடிவாரத்தில் ஜடையனூர் குன்றின் மீது அமைந்துள்ள ஸ்ரீ ஐயப்பன் திருக்கோயில். இது முதலில் தோன்றியது 86 டேட் தெரியாது. 1986 முதலில் சிறியதாக இருந்தது, விரிவாக்கப்பட்டது. அதன் பின் 2003 கும்பாபிஷேகம் செஞ்சது. அதுக்கு முன்ன சாதாரணமாக இருந்தது. அப்புறம் கும்பாபிஷேகம் இருந்தது. இதில் ஒரு சிறப்பு என்னென்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே ஐயப்பன் கோயில் நிறைய இருக்குது. 18 படியோடு கூட இருக்குது, நிறைய இருக்குது. ஆனால் இயற்கையாகவே குன்றின் மீது, அதாவது காட்டு மலை மேலே இருக்கிறது 18 படி என்னுடைய சிறப்பு அம்சம். இது நாங்களே சொல்லலை, இது கேரளாவில் இருந்து தான் கும்பாபிஷேகம் பண்ணாங்க. அவங்க தாந்திரிக முறைப்படி அவங்க தான் செஞ்சது. பூஜையும் இப்போது நம்ம அங்கே அந்த ஐயர் செய்யறதில் அவங்க தான் செஞ்சுருக்காங்க. இதில் ஒரு இது அவங்களே சொன்னாங்க, இந்த மாதிரி எங்கேயும் நாங்களும் நிறைய தாள் போயிருக்கிறோம், வந்திருக்கிறோம். இந்த மாதிரி இயற்கையோடு இப்போது 18 படி மலையோடு அமைஞ்சிருக்கிறது இங்கே ஒன்று தான், வேறு எங்கேயும் இல்லை தமிழ்நாட்டிலே அப்படின்னு அவங்க சொன்னாங்க சாமி. அப்புறம் நாளடைவில் கல்விக்கிரம் இருந்து 2005 ஐம்பொன்னாக மாற்றிருந்துச்சு ஐயப்பன் சிலை. அதுக்கு பின்னாடி மாறியே வந்தது. இந்த கொரோனா டைமில் நிறைய இருமுடி இங்கே வந்தது. ஏன்னா அங்கே சபரிமலைக்கே போக முடியாது இல்லையா. அப்போது இங்கே நிறைய செலுத்தினாங்க. தூத்துக்குடி, விழுப்புரம், மெட்ராஸு, பாண்டிச்சேரி, பெங்களூரு, இவ்வளோ அளவுக்கும் சாமிமார் இருமுடி செலுத்திட்டு போனாங்க. இங்கே வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் எப்போ இருமுடி ஏற்றி வந்தாலும் அங்கே படியேறி செய்கிறவங்களுக்கு நெய் அபிஷேகம் பண்ணி கொடுத்து தருவோம் சாமி. இங்கே வர்றவங்களுக்கு அன்னதானம் போடுவோம் இருமுடி ஏறுறதுக்கு. அப்போ தான் மற்ற நாளில் சபரிமலை மாதிரி இங்கே கடைப்பிடிக்கிறோம். அதாவது நாள்தோறும் பூஜை கிடையாது. தமிழ் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி 5 நாள் மட்டும்தான் பூஜை. அது 5 நாள் பூஜையில் காலையில் கணபதி ஹோமம் ஃபஸ்ட் நாளுக்கு, அப்புறம் டெய்லியும் அபிஷேகம், நெய் அபிஷேகம் டெய்லியும் 5 நாள் நெய் அபிஷேகம். சாமிக்கு அன்னதானம் கொடுப்போம், வர்றவங்களுக்கும் அன்னதானம் தருவோம். இந்த ஐயப்பன் திருக்கோயிலில், அதாவது சபரிமலையில் 9 வயசுக்கு உள்ளவும் 50 வயசுக்கு மேலே இருந்தால்தான் செல்ல முடியும். ஆனால் இங்கே பெண்களுக்கு அனுமதி உண்டு, அந்த கட்டுப்பாடு இல்லை இங்கே. அது ஒரு இதுதானே இங்கே சாமி.